வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக தட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து லைவில் வரும்போது நிறைய பேர் தட்டை முறுக்கலாம் கேட்டீங்க. இன்றைக்கி அந்த தட்டை வந்து ரேஷன் கடை அரிசி வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைல் எப்படி பண்ணுறது. பர்டிகுலராக நிறைய பேர் வந்து தட்டை பண்ணும்போது சில்லி பவுடர்லாம் போடுவாங்க. சில்லி பவுடர் வேண்டாம், நான் காஞ்ச மிளகாவும் பூண்டும் அரைச்சி போட்டிருக்கேன். மிளகு வேணும், நீங்கள் மிளகு ஆட் பண்ணலாம், ஆனால் மிளகு ஆட் பண்ணல. இன்றைக்கி ஒரு சூப்பராக ஸ்டைலில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தட்டைக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 15லேருந்து 18 நம்பர், பூண்டு 150 கிராம், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இந்த ரேஷன் கடை அரிசி யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறோம். இந்த ரேஷன் கடை அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். இந்த ஊற வைக்கிறது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு துணி கிளாத், ஒயிட் கிளாத்தில் வந்து நீங்கள் கீழே போட்டு நீங்கள் நல்லா காய வச்சுருங்க. அதாவது காய வைக்கிறது ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டாம், ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 40 மினிட்ஸ் காய வச்சா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போது காய வச்சு ரெடி பண்ணதை வந்து ஒரு சின்ன தட்டில் மாற்றிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இதுக்கு தேவையான மிசப்பில் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். காஞ்ச மிளகா வச்சுருக்கோம்ல, இந்த காஞ்ச மிளகாவும் அது கூட இந்த பூண்டும் ஆட் பண்ணுறேன். இந்த பூண்டு வித் ஸ்கின்னோட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ காமிக்கிறப்ப அரைக்கிறது வந்து 90% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அரிசி வச்சு பார்த்திங்கன்னா, அந்த அரிசியை வந்து இப்போ மிக்சியில் அரைக்கிறோம். மாவு மிஷின்லேயும் அரைக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் மிக்சி நல்லா இருந்ததுன்னா அந்த மிக்சியில் நல்லா அரைக்கலாம். அரைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி நல்லா ஒரு சின்ன ஸ்ட்ரைனர் எடுத்து நல்லா அந்த அரிசியை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. எதுக்காக கேட்டால், சம்டைம் வந்து இந்த அரிசி வந்து அரைக்காமல் இருக்கும்ல, அதனால் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா திருப்பி நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அரிசி மாவு வந்து நல்லா பூ மாதிரி வந்து நல்லா வரும். பார்த்தீங்களா, நான் சொன்னல அந்த அரிசி வந்து சிலதான் அரையாமல் இப்படி இருந்தால் இந்த மாதிரி தனியாக எடுத்துடலாம். ஏன்னா அரையாமல் நீங்கள் போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்காது. அதனால தான் வந்து அரைச்ச மாவு தெளிவாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை அரிசி மாவு, அதாவது ஊற வச்சு அரைச்ச இந்த பச்சை அரிசி மாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். அதாவது ரொம்ப நேரம் வந்து வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்துக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த தட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சம்டைம் ஆயில் பிடிக்கும், அதே டைமில் வந்து சாகியாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அந்த அரிசி மாவு இப்படி கையில் எடுத்திங்கன்னா பூ மாதிரி வந்து கீழே விழணும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அரிசி மாவு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு சின்ன தட்டில் மாற்றிடலாம். இதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்த பிறகு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. நீங்கள் சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் டேரெக்டாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ இந்த அரிசி மாவு நல்லா உதிரியாக இருக்குல்ல, இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்பு வந்து நான் சொன்ன குவான்டிட்டியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து அந்த கடலைப்பருப்பு வந்து நீங்கள் மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 50 கிராம் இல்லை 20 கிராம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இடித்த பூண்டு. இந்த இடித்த பூண்டு வித் ஸ்கின்னோட நல்லா இடித்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருங்காயம். இந்த பூண்டு வந்து தட்டைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ளேவர் அது நல்லா வரும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சில்லி பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சில்லி பவுடர் போட வேண்டாம், வெறும் காஞ்ச மிளகாவோட கொஞ்சம் லைட்டாக பூண்டு நீங்கள் போட்டு அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோட அந்த கலர் நல்லா சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பைஸ் லெவல், அதுக்கப்புறம் அந்த கார்லிக்கோட அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுனா வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு பூரி மாவு பேசுவீங்களோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு டவுட்டு எதுவுமே தேவையில்லை. எந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. சப்பாத்தி மாவு வீட்டில் எல்லாருக்கும் பிசைய தெரியும், அதே மாதிரி பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, அந்த ரெட் சில்லி பேஸ்ட் போட்டு லைட்டாக அந்த கலர் மாதிரி இருக்குது, அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துருக்குல்ல. ஸோ இதனால் நீங்கள் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த கலர் எல்லாம் மாறும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ மாவு பிசைஞ்சதை உங்களுக்கு நீட்டாக காமிச்சிருக்கேன். கையில் தொடும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி பதம் அந்த பூரி பதம் அளவுக்கு எப்படி பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்போ தட்டை கையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போதோ இல்லை கப்பு வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து தட்டையை வந்து இப்போ எப்படி நான் ரெடி பண்ண போகிறோன்னு காமிக்கிறேன். இந்த தட்டை வந்து 3 விதமாக பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு துணி, ஒயிட் கிளாத் வந்து வெட் கிளாத்தில் வந்து நீங்கள் தட்டி போடலாம். அப்படின்னா பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணலாம், கையிலே தட்டி போடலாம். அதுக்கப்புறம் சின்ன கப்பு வச்சு பண்ணலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு நல்ல சைஸ் வரணுச்சுன்னா ஒரு கப் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒரு நம்மளோட விரலோட அந்த அச்சு வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து நான் ரோல் பண்ணுறது காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஒரு ஈவன் சைஸாக வந்து ரோல் பண்ணுங்கள். எப்போயுமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணும்போது இந்த சைஸில் வரணும் அப்படின்னு நினச்சின்னா எல்லாமே ஒரே மாதிரி ரவுண்ட் பிடிச்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து இந்த கட்டிங் போர்டில் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த பேப்லேயும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன கப்பு, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க கப்பு தான், வேறு எந்த ஒரு கப்பும் இல்லை. இந்த கப்பை எடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம். இப்போ திருப்பி செகண்ட் டைம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னராக இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்னர் ஈவனாக நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன ஃபோர்க் வச்சு ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டால் போதும். இந்த ஓட்டை எதுக்காக நம்ம போடுறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பியாக வர்றதுக்காக மட்டும்தான். சம்டைம் வந்து நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது வந்து மேலே அந்த லேயர் வந்து அந்த லைட்டை உப்புன மாதிரி இருக்கும்ல, அப்படி வரக்கூடாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வேணும்னா ஒரு சின்ன ஒரு கம்பி, நம்ம வடை கம்பி கூட இருக்கும், சின்ன சின்ன ஒரு ஓட்டை 2 ஓட்டை போட்டால் உங்களுக்கு வந்து மேலே உப்புன மாதிரி வராது. இப்போது நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கவர் மேல் ஓட்டமாக கவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக காமிக்கிற பாருங்கள். அந்த கார்னர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, சில பேர் அந்த கார்னர் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது வந்து கார்னர் கிறிஸ்பி ஆகிடும். சென்டர் பகுதி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலும் கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோர்க் வச்சு சின்ன சின்ன ஓட்டை போட்டு ஒரு சின்ன தட்டிலையோ இல்லை பேப்பர்லையோ நீங்கள் போட்டு வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சைடு கார்னர் பாருங்கள். ஸோ இது கரெக்டான அளவு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு உருண்டை கையில் ப்ரெஸ் பண்ணுறது, இது எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நீங்கள் அந்த பேப்பரில் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டை எடுத்து, அதாவது நம்ம ரெடி பண்ண அந்த தட்டை உருண்டை எடுத்து நல்லா 4 விரலும் இல்லை 3 விரலும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி சென்டராக ப்ரெஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி இந்த கார்னர் பகுதி எல்லாமே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்படி கார்னர் தின்னாக இருந்தால் உங்களுக்கு வந்து கிறிஸ்பி ஆகிடும். கிறிஸ்பி ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஒரே அளவாக நீங்கள் தட்டணும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெய் வந்து கரெக்டான ஃபயரில் வச்சு போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், ரொம்ப லோ ஃப்ளேம் வேண்டாம். தட்டை வந்து எப்போயுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து அரிசி மாவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் பிடிக்காது. ஏன்னா மாவு வந்து டைட்டாக இருக்குல்ல, அதனால் வந்து மாவு டைட்டாக இருக்குன்னா லூஸாக இருந்தால் மட்டும்தான் அரிசி மாவு வந்து உங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து எண்ணெய் பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆயில் கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியமான ஃப்ளேம், நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்ட பிறகு உடனே வந்து கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு செகண்ட் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே லைட்டாக மேலே வரும். அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டை நல்லா சூப்பரான ஸ்டைலில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் இந்த அருமையான தட்டை ரெடி. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே வந்து தட்டை வந்து நம்ம சின்ன சின்ன ஓட்டை போட்டதுனால வந்து அந்த தட்டை வந்து மேலே உப்புன மாதிரி இல்லை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து அந்த தட்டை மேலே உப்பி வரும். அந்த மாதிரி வராமல் நீட்டாக அழகாக வந்திருக்கு. சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இப்போ இந்த தட்டை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். பாய்.